அம்சம் பிளஸ் சொத்துல பாதி பங்கு விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போன மனைவி கோடீஸ்வர பிரபலம் வைத்த ட்விஸ்ட்டு. இனி சல்லி பைசா கூட கிடைக்காது போலையே. தனது தனித்துவமான சைகை மூலமே உலக அளவில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த டிக்டாக் கலைஞர் காஃபி லேம் தனது சொத்துக்கள் அனைத்தையும் தந்தை பெயரில் வைத்துள்ள தகவல் விவாகரத்து வழக்கின் மூலம் அம்பலமாகியிருக்கு. இத்தாலியில் வசிக்கும் செனகல் நாட்டை சேர்ந்த காஃபி லேம் கொரோனா காலத்தில் வேலை இழந்தபோது பொழுதுபோக்குக்காக வீடியோவில் பதிவிட தொடங்கினார். பேசாமலேயே கைகளை விரித்து அவர் காட்டும் அந்த சிம்பிள் சைகை அவரை இன்று உலகிலேயே அதிக ஃபாலோவர்ஸ்களை கொண்ட டிக்டாக் நட்சத்திரமாக மாற்றியிருக்கு. பேசாம உலகையே கைப்பற்றிய மனிதர் காஃபி லேமின் ரகசிய வாழ்க்கை. டிக்டாக் கிங் காஃபி லேம் பின்னால் இருக்கும் மாஸ்டர் பிளான் என்ன? விவாகரத்து, கோடி வருமானம், சொத்து இல்லாத வாழ்க்கை. ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒரு சின்ன சைகையால் உலகமே சிரிக்க வைத்த மனிதர் யார் தெரியுங்களா? அவர்தான் காஃபி லேம். ஆனால் அவரோட வாழ்க்கை வீடியோக்குள்ளே மட்டும் சிம்பிள் இல்லை, கோடிகளில் சம்பாதிக்கிறார். ஆனால் அவரோட பெயரில் ஒரு வீடியும் இல்லை. ஏன் தெரியுங்களா? எந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு சாதாரண மனிதர் எப்படி உலக ஸ்டாராக மாறினார், அதுக்கு மேலே ஒரு ஸ்மார்ட் கேம் எப்படி ஆடினார் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இத்தாலியில் வசிக்கும் செனகல் நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர். சாதாரண வாழ்க்கை, பெரிய கனவுகளே இல்லை. அவர் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர். டெய்லி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வாழ்க்கை நடத்திட்டுருக்கிறாரு. ஆனால் 2020 உலகத்தையே மாற்றிய ஒரு விஷயம் நடந்துச்சு. கொரோனா பேண்டமிக். அதோட தாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா வேலை போயிடுச்சு. ஒரு வேலை இல்லாத நிலை, பணம் இல்லை, எதிர்காலம் தெரியாத நிலை. அந்த நேரத்தில் அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. டைம் பாஸ்க்காக அவர் டிக்டாக்ல வீடியோ போட ஆரம்பித்தார். ஆனால் மற்றவங்கள போல் இல்லாமல் ஒரு டைலாக் கூட பேச மாட்டார். சாதாரணமாக லைஃப் கேக்கில் அன்னெசரி காம்ப்ளிகேஷன் பண்ணுற வீடியோக்களை பார்த்து அதை எளிமையாக காட்டுவார். ஒருத்தர் நைஃப் கொண்டு பனானா கட் பண்ணுறாங்க, அவர் பீல் பண்ணி சாப்பிட்றாரு. இந்த சிம்பிள் ரியாக்ஷன் தான் உலகத்தையே கவர்ந்துச்சு. ஒரு வீடியோ 2 வீடியோ பின்னாடி என்ன ஆச்சு தெரியுங்களா? மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், பின்னாடி ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேம். இன்று உலகத்திலேயே அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட டிக்டாக் கிரியேட்டர், பிராண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப். ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கான வருமானம். இங்கே தான் கதை ட்விஸ்ட்டு. இவ்வளவு சம்பாதிக்கிறாரே, அவரோட பேரில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லக்ஸரி ஹவுஸ்? நோ. கார்ஸ்? நோ. லேண்ட்? நோ. நத்திங். அவரோட அனைத்து சொத்துகளும் அவரது தந்தை பெயரில் இருக்குது. இந்த விஷயம் வெளியில் எப்படி தெரிஞ்சதுன்னா, அவரோட மனைவி விவாகரத்து கோரி நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க. சாதாரணமாக என்ன நடக்கும்? ஹால் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ், ஹியூஜ் செட்டில்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கோர்ட்டில் என்ன தெரிய வந்ததுன்னா, அவருக்கு சொந்தமாக எந்த சொத்தும் இல்லை. இது ஒரு கோயின்சிடென்ஸா இல்லை இது ஒரு ஸ்மார்ட் ஃபினான்சியல் ஸ்ட்ராட்டஜா? இதுக்கு பெயர் அசஸ்ட் ப்ரொடக்ஷன். அதாவது சொத்துக்களை நம்ம பேரில் வைக்காமல் ட்ரஸ்டட் பர்சன் பேரில் வைக்கிறது. லீகல் இஷ்யூஸ் வந்தாலும், டிவோர்ஸ் ஆனாலும், பிஸ்னஸ் ப்ராப்ளம் வந்தாலும் அசட்ஸ் சேஃபாக இருக்கும். இந்த நியூஸ் வெளிவந்ததும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. ஒரு சைடு மக்கள் சொல்கிறாங்க அவர் ஜீனியஸ், மற்றொரு சைடு சொல்கிறாங்க இது ஏமாற்றமா. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா அவர் தந்தை மீது வச்ச நம்பிக்கை. ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர், அவரை வளர்த்த தந்தை, அந்த தந்தை பேரில் சொத்து வச்சிருக்கிறாரு. இது ஸ்ட்ராட்டஜி மட்டுமா இல்லை கிராட்டிடியூடா? வீடியோவில் சிம்பிள் லைஃப் காட்டுறவர் ரியல் லைஃப்பில் கூட சிம்பிளாக பெரிய கேம் ஆடுறாரு. சக்ஸஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்மார்ட் திங்கிங்கும் அவரை இங்கே கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி ரியல் லைஃப் ஷாக்கிங் ஸ்டோரிஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மைண்ட் ப்ளோவிங் ஸ்டோரியோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.